மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பாதி பேருக்கு, அதாவது 2ல ஒருத்தருக்கு ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு கிருமி தொற்று வயித்துல இருக்கு. அதிகப்படியான புற்றுநோய்க்கும், முக்கியமா வயிறு சார்ந்த புற்றுநோய்க்கு இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணமா இருக்கு. இது ஏன் வருது? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஹோட்டல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுனால வருது. பட் நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய சில தவறுகளால இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு அதிகமான மக்களை பாதிக்குது. இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தா என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு வரும்? யாருக்கெல்லாம் இது அதிகமான அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும்? இதற்கான தீர்வு தான் என்ன? இதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாப்பிட்ட உடனே வயித்துல ஒரு உப்புசம் உண்டாகுது. வயிறு ரொம்ப அசௌகரியமான ஒரு நிலை இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பின ஒரு உணர்வு இருக்குது. இது நெறைய பேருக்கு இருக்கும். ஈவன் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஆனால் இதுவும் ஹெச் பைலோரியோட ஒரு முக்கியமான சிம்ப்டம். மெயினா நம்ம வயித்து பகுதியில ஒரு எரிச்சல் இருக்கும். காலை நேரத்தில. நம்ம நைட்ல ஒரு 12 ஹார்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு எம்ப்டியா விடுறோம் இல்லைங்களா? காலையில நேரத்தில வயித்துல ஒரு எரிச்சல் இருக்கும். வயித்துல ஒரு அசௌகரியம் இருக்கிற மாரி இருக்கும். முக்கியமா மேல் வயித்துல இந்த அசௌகரியம் இருக்கும். அதேபோல வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். அதுவும் முக்கியமா மார்னிங் டைம்ல தான் இருக்கும். சிலருக்கு அதிகமா ஏப்பம் வரக்கூடிய ஒரு நிலை, இல்ல நெறைய கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அது ஏப்பமாவும் இருக்கும். அதே மாரி ஆசனவாய் வழியாவும் நெறைய வாயு பிரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, ஹெச் பைலோரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெஞ்செரிச்சல் இருக்கிறது, அஜீரணம் இருக்கிறது, அதேபோல உணவின் மேல ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறது. இதுக்காக நீங்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டும் கூட மீண்டும், மீண்டும் அந்த பிரச்சனை வருது. ஸோ நான் அதுக்காக காரமே இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ கரெக்ட்டான டைம்லலாம் நான் சாப்பிடுறேன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறேன். ஆனாலும் இந்த பிரச்சனை திருப்பி, திருப்பி வருது அப்படின்னா, கண்டிப்பா ஹெச் பைலோரி இருக்காங்கிற ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏன் மக்கள் தொகையில பாதி பேர இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல நாம பண்ணக்கூடிய ஒரு தவறு முக்கியமான காரணம். ஸோ நம்ம வயித்துல ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு செரிமான கோளாறுக்கே நம்ம ஜெல் வகையான மருந்துகள் எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம எந்த மாத்திரை போட்டாலும் அது வயித்துல பாதிப்பை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய அது கூடவே நம்ம புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த வகையான மாத்திரைகள நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறோம். அதனால வயித்துல இருக்கக்கூடிய இந்த ஆசிட்டோட நேச்சர் கம்மியாயிடுது. அது அதிக அமிலத்தன்மை இல்லாம போகும் பொழுது தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இந்த ஹெச் பைலோரி குடல்ல இருக்கக்கூடிய ஆசிட்னால அழிக்க முடியாம, அது நம்மளுடைய வயிற்றுக்கு உள்ள போய் இது யூசுவலாவே என்ன பண்ணும் அப்படின்னா, வயித்துல முதல்ல அமிலத்தில நம்ம அழிக்க முயற்சி பண்ணும். அதுக்கப்புறமா அந்த மியூக்கஸ் லேயர தொலைச்சு போக முடியாது. ஆனால் இந்த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஹெச் பைலோரி ஆசிட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அதுக்கப்புறமா நம்ம மியூக்கஸ்குள்ள போயி, நம்ம தசைக்கு போயிடும். வயிற்றில இருக்கக்கூடிய தசைகள்ல போய் சேஃபா உட்காந்துரும். ஸோ அந்த மாரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆசிட் நேச்சர் அதிகமா இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போய் உட்கார்ந்த பிறகு, அது சில என்சைம்ஸ வெளிவிடும். அதுவும் ஆசிட்ட நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ அது நல்லா பல்கி பெருக ஆரம்பிச்சுரும். அதனால தான் நெறைய பேருக்கு ஆரம்ப கட்டத்துல வயிறு எரிச்சல் இருக்கு. சரியான நேரத்துல சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இல்ல காரம் அதிகமான உணவுகள் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் நெறைய இந்த பிரச்சனைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதிக காரமான உணவுகள் சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல்னு சொல்லிட்டு இந்த ஜெல் வகையான மருந்துகளோ, இல்ல நம்ம வயிற்றில ஆசிட குறைக்கக்கூடிய மாத்திரைகளோ எடுத்துக்கும் பொழுது, நாளடைவில அவங்களுக்கு செரிமான சக்தியே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஒரு காஃபி குடிச்சா எனக்கு செரிமானம் ஆகாது. இல்ல ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா எனக்கு செரிமானம் ஆகாது. ஸோ இது எல்லாமே இந்த ஆசிட் குறையிறது தான். ஸோ இந்த மாரி நம்ம மாத்திரைகள தவறா யூஸ் பண்றதுனால தான் நெறைய பேருக்கு இன்னைக்கு ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் வருது. 2வது விஷயம், பெரும்பாலும் இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இப்போ சமீப நாட்கள்ல
வயதுக்குள்ளேயே குழந்தைகளுக்கு வந்து உருவாகிடுது. அதுவும் பெரும்பாலும் வீட்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்களால தான் வந்து இது உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஏன்னா, ஒரே பிளேட் வந்து யூஸ் பண்றதோ, அந்த ஸ்பூன் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனலா நம்ம நெறைய வந்து ஸ்கூல்லயோ, இல்ல வந்து ஒரு வொர்க் பண்ணக்கூடிய ஏரியாலயோ வந்து நம்ம சாப்பிடுறோம். ஒருத்தருக்கு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் மக்கள் தொகையில பாதி நபர்களுக்கு இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. முக்கியமான தவறு நம்ம அடிக்கடி ஆன்டாசிட் வகையான மாத்திரைகள வந்து எடுத்துக்கிறது. 2வது விஷயம், நம்ம வீட்லயோ இல்ல நம்ம கூடயோ இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் நமக்கு அது ஈஸியா வந்து பரவும். ஸோ இந்த மாதிரி ஹெச் பைலோரி இருக்கும் பொழுது என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ முதல் விஷயம், நீங்க இந்த ஆசிட்ட குறைக்கக்கூடிய மாத்திரைகள வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாம வந்து எடுத்துக்காதீங்க. அதற்கு பதிலா உங்களுக்கு வயிறு உப்புசம் இருக்கா? ரொம்ப சிம்பிளா வெதுவெதுப்பா வெந்நீர் வந்து நீங்க குடிக்கலாம். அது ஈஸியா உங்களுடைய இந்த வயித்துல இருக்கக்கூடிய அந்த ப்ளோட்டிங்க வந்து குறைக்கும். இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க நடக்கலாம். அதேபோல ஜீரக தண்ணியோ, இல்லன்னா சோம்பு வந்து நல்லா மெல்றது, இல்லன்னா லவங்கப்பட்டை வந்து மெல்றது, ஓமம் தண்ணி. இது எல்லாமே கிருமிகளையும் அழிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகமான ஆசிடையும் வந்து இது பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த பக்க விளைவையும் உருவாக்காது. இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஹெச் பைலோரிக்கான அந்த கிட் எடுத்துட்டேன் டாக்டர். ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த கிட் எடுத்து 1 வருஷம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. அதுக்கப்புறமா திருப்பியும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். நைட்ல சரியா தூக்கம் இல்ல. இல்ல ஒருவேளை ஹோட்டல் ஃபுட் நான் சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் ஆனா, மீண்டும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. ஸோ இதனால என்னால சாப்பாடே சாப்பிட முடியாம உடம்பு வெயிட்டே குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு விஷயம், இந்த ஹெச் பைலோரினால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே எனக்கு இன்னும் பயத்த உண்டு பண்ணுது. எப்பவுமே வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களோட மனநிலையும் பார்த்தோம் அப்படின்னா, அதிகமா கவலைப்படக்கூடிய ஒரு நேச்சர். ஒரு ஓவர் திங்கிங் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நம்ம வில்வாதி லேகியம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வில்வம் எப்பவுமே ரொம்ப நல்லது. மெயினா நம்ம வயிற்றில இருக்கக்கூடிய புண்கள ஆற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த மியூக்கஸ வந்து ப்ராப்பரா வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரும். வில்வாதி லேகியம் வந்து எடுத்துக்கலாம். இல்ல வந்து வில்வம் டேப்லெட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது வயிற்றில இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் வந்து அதிகமா செக்ரேட் பண்ண வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், ஹெச் பைலோரி அதிகரிக்கிறத இது வந்து குறைக்கும். 2வது, இந்த ஒரு டீய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஹெச் பைலோரி இருந்தது அப்படின்னா, ரெகுலராவே இந்த டீ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வில்வம் வந்து ட்ரை பவுடரா வந்து கிடைக்கும். அந்த பழத்த வந்து இடிச்சு நீங்க வந்து ட்ரையா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட மஞ்சி டீ, அதிமதுரம் இது 3யும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு, நீங்க 2 டம்ளர் தண்ணி விட்டு டீ மாதிரி வச்சு நீங்க வந்து குடிக்கலாம். அதிமதுரம் அப்படிங்கிறது ஹெச் பைலோரிய குறைக்கிறதுக்கு மெயினா அத வந்து எராடிகேட் பண்றதுக்கு நெறைய அதுல வந்து ரிசர்ச் வந்து நடந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய கிளைசரைசின் அப்படிங்கிறது அந்த ஹெச் பைலோரியோட அவுட்டர் லேயர வந்து சிதைச்சு ஈஸியா அத வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப உருவாக்கி குடுக்குது அப்படிங்கிற மாரி இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ நீங்க அதிமதுரம் வந்து டீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதிமதுரத்த பொறுத்தவரைக்கும் ஸோ அத சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க பொடி பண்ணிக்கிறது நல்லது. அப்பதான் வந்து டீகிளைசரைஸ்டு லிக்கோரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து கிளைசரைஸுங்கிறது வந்து பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ அத நம்ம சுட்டு பயன்படுத்தும்போது அது டீகிளைசரைஸ்டா மாறும். ஸோ அதனால நீங்க அதிமதுரத்த அந்த மாரி பயன்படுத்தலாம். அது கூட மஞ்சு டீ. இந்த மஞ்சு டீ குடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கும். அதே போல இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இதற்கு உண்டு. ஸோ மஞ்சு டீயும் நம்ம சேர்த்து எடுத்துக்கும்போது குடல்ல நல்ல மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து அதிகமாகும். 3வதா நான் சொன்ன இந்த வில்வம் வந்து வில்வம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். மனசையும் சேர்த்து சரி செய்யக்கூடியது. பெரும்பாலான வயிறு சம்பந்தமான நோய்கள் மனதும் முக்கியமான காரணமா இருக்கும். வில்வம் அதனால தான் கோயில்லே ஒரு அர்ச்சனை பொருளா வந்து வச்சிருப்பாங்க. எந்த ஒரு அ அந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த வைப்ரேஷன கடத்தக்கூடிய தன்மை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கோ, அத தான் நம்ம வந்து கடவுளுக்கு படைப்போம். ஒரு வேப்பிலையா இருக்கட்டும், துளசி இருக்கட்டும், அதே மாரி வில்வம். ஸோ இந்த வில்வம் வந்து
உடம்பு, மனசு 2யுமே வந்து சரி செய்யக்கூடியது. எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் நம்மளுடைய வயிற்று பகுதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வயிற்றில இருக்கக்கூடிய புண்களையும் சரி, அதில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஸோ இந்த 3யும் சேர்த்து நீங்க டீ மாதிரி வச்சு எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய இந்த ஹெச் பைலோரி சார்ந்த பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து வரும். பட் இந்த ஹெச் பைலோரியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிவியாரிட்டி என்ன? உங்களுக்கு வேறு என்னெல்லாம் அறிகுறிகள் வந்து இருக்கு? நெறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், "தூக்கம் வந்து சரியா இல்ல டாக்டர். ஸோ எனக்கு சாப்பாட பார்த்தாலே வந்து வெறுப்பா இருக்கு." ஸோ இந்த மாரியெல்லாம் வந்து அது கொஞ்சம் சிவியரான ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நிலை. ஸோ உடம்பு வெயிட்டும் வந்து குறைஞ்சிட்டே வந்து இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு அந்த ஃபுட்ட பார்த்தாலே எனக்கு வந்து இதனால வயிறு வந்து உபசம் ஆயிடுமோ, இல்ல வந்து இந்த சாப்பாடு நமக்கு செரிமானம் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமே வந்து எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சிவியரான ஒரு கண்டிஷன். அப்போ நம்ம ஒரு முறை ப்ராப்பரா வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹெச் பைலோரிய பொறுத்தவரைக்கும், நம்ம இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ அத நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம நம்ம தவிர்த்துக்கலாம். முக்கியமா இது கேன்சர் உருவாகுறதுக்கும் ஒரு காரணமா இருக்கிறதுனால, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்னைக்கு இந்த ஹெச் பைலோரி அப்படிங்கிறது என்ன? இது எப்படி நமக்கு பரவுது? இத எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஸோ அதற்கான ஒரு லேகியம், கஷாயம் இத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இது கூட அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் நீங்க எடுத்துக்கும்போது, ஸோ இதுலயும் வில்வம் நான் சொன்ன இந்த மஞ்சு டீ, இது அதிமதுரம் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இது கூடுதலா உங்களுடைய செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதையும் நம்ம வந்து சேர்த்தே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹெச் பைலோரி மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அலட்சியப்படுத்தாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க. இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள அத பத்தி நம்ம இன்னும் விரிவா பேசலாம்.